ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Everybody is fine. Thumbs up. Jai Gurudev. Jai Gurudev. So nice to meet you all. Kritika ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறேன். There was a gap. See the smile, the radiant smile. Yeah. And yesterday we had the blessing to receive our dear Jayanti and Murali to our house. வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. And also Aramana's wedding anniversary day before yesterday. So nice. That is, we belong to one family. அது ரொம்ப செல்ஃப் எவிடென்ட். எங்கெங்கேயோ இருக்கலாம் ஒரு மூலையில், பட் ஸ்டில் தட் யுனைட்ஸ். தட் இஸ் தி காஸ்மிக் எனர்ஜி. சங்கச்சத்வம், சங்கச்சத்வம், சங்கச்சத்வம். I am none other than your very self. That's it. Good. So இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான பாடம் பார்க்கலாம். ஔவையார் பிராட்டி அவங்க வந்து எளிய தமிழ்ல அவங்க பாடல் அப்படியே புரியணும். அவங்க சொல்றாங்க, மனுஷங்கள 3 வகையான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் ஒருத்தருடைய குறிப்பறிந்து அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி பண்றாங்க. சில பேர் கேட்ட உடனே சரி என்ன விசாரிச்சு தங்களால் என்ன இயலுமோ அதை செய்து உதவி செய்வார்கள். 3வது வகையினர் அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு, நாளைக்கு வாங்க, நாளைக்கு மறுநாள் வாங்க அப்படின்னுட்டு அக்கம் பக்கத்துலாம் பார்ப்பாங்க. இது மாதிரி யாரு தினம் வந்து போறாரு, யாருங்க, அது நான் நிறைய ஹெல்ப் பண்றேம்மா இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம். அப்படி வந்த 10 பேர்லயும் அவங்க ஒருத்தர் இதோ என்னால செஞ்சேன், நல்லது செய்யறேன் அப்படின்ட்டு செய்யாமலே விட்டுடுவாங்க. ஏன்டா வீட்டுக்கு போய் செருப்பு தேர்றதை விட கம்முன்னு வேற எங்கன்னா போலான்னு போறாங்க. இந்த மாதிரி 3 வகையான மக்கள்ன்ட்டு ரொம்ப அழகா ஔவையார் சொல்றாங்க. அதற்கு அந்த அம்மா எடுத்துட்ட உதாரணம் வந்து பலாமரம் வந்து எப்போ பூக்கும் சொல்ல முடியாது, தெரியாது. அதனுடைய இயல்பு அப்படித்தான். தட்ஸ் ஹவ் இட்ஸ் கிரியேட்டட். அந்த மலர்களின் இதழ்கள் தான் நமக்கு பலா சுளைகளாக உருவாகின்றன. தனியாக பலாமரம் பூக்காது. ஆனால் எடுத்த உடனே அந்த கனியை தான் நாம் பார்க்க முடியும். அதுவும் கேரளாவெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்பாரற்று இருக்கும். அங்க ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பலாமரம், சேனக்கிழங்கு, பச்சை மிளகு, கிராம்பு, இதெல்லாம் பட்டை. இதெல்லாம் ஏன்னா திருப்பூர்ல மேனேஜர் இருந்தப்ப திருச்சூருக்கு அடிக்கடி போவேன் அந்த கோவிலுக்கு, பூரம் கோவிலுக்கு. அப்ப அங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறப்ப இதெல்லாம் ஒவ்வொருத்தர் வீட்டு பேக்யார்ட்லயும் இருக்கும். அது போலயே நாகர்களை வழிபடுவது அவர்கள் வம்சாவளி. ஒவ்வொருத்தர் வீட்டு பின்னாடியும் நாகர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது வேற சப்ஜெக்ட் ஆல் டுகெதர். அதனால்தான் மந்த்ரா யந்திரா தந்திரால மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் கேரளைட்ஸ். அது வேற தமாஷா, தப்பா நான் பேசிட்டே போக வேண்டியதான். அது போல பலா. அப்ப என்ன பார்த்தோன்னா வீட்டுக்கு பின்னாடி அவங்க அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. எடுத்துட்டு போங்க. எல்லார் வீட்லயுமே பழம் இருக்குச்சாங்க. இதை பண்றது. அதனால அந்த பழங்கள் எல்லாம் அப்படியே வெடித்து, என்ன பலாமரம் பலம் வாய்ந்து உயர கிளையில இருந்தா கூட அதுல இருந்து தேன் சொட்டும். அந்த தேனுக்காகவே பல குருவிகளும் எல்லா பறவைகளும் நிறைய இருக்கும். அதுல ஒரு இயற்கை கண்கொள்ளா காட்சி. அது போல தாம் எப்பொழுது பூத்தார்கள், எப்பொழுது பயனை தருகிறார்கள் என்று எதையுமே எதிர்பார்க்காமல் வருந்தி வரக்கூடிய ஒருவரின் வருத்தத்தை தம்முடைய துன்பமாக உணர்ந்து அவர்கள் கேட்காமலேயே செய்யக்கூடியவர்கள் பலாமரத்தை போன்ற அறவழியில் இருந்து அன்பில் நிலைத்திருப்பவர்கள் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அடுத்தது மாமரம் வந்து பூக்கும், ரொம்ப அழகா தெரியும். அதுக்கப்புறம் உரிய காலத்தில் காய்க்கும், பிறகு கனிந்து தன்னுடைய பலனை தரும். அதுபோல பிறர் வந்து தம்மிடம் உதவி என்பதை நாடும் பொழுது அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு தம்மால் இயன்றதை செய்வார்கள். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அது போல இல்லைன்னு சொல்லாம தன்னால் என்ன அந்த நேரத்துல முடியுமோ, இது என்னால முடியுங்க, பத்திரம் போயிட்டு வாங்க, நல்லபடியா நடக்கட்டும், அட்லீஸ்ட் வாழ்த்திட்டு அனுப்புவாங்க.
அப்பேற்பட்டவர்கள் இரண்டாவது வகையான மக்கள் மாமரத்தை போன்றவர்கள். மூன்றாவது வகையான மக்கள் பாதிரி மரத்தை போன்றவர்கள். பாதிரி மரம் ஒரு 80 அடி உயரம் வளரும். அது அப்படியே சேப்பா இருக்கும், பட்டையெல்லாம் பூ பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. அதனால எந்த பயனும் இருக்காது. பூ பூக்கும் ஆனா காய் காய்க்காது. வேரின் மூலமாகத்தான் அதனுடைய இனவிருத்தி நடக்கும். அதனால அது பெருசா இருந்து அழகழகா பூ பூத்தாலும் அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. இது போல மூன்றாவது வகையான மக்கள் உதவுகிறேன் உதவுகிறேன், இன்று வா நாளை வா நாளை வா இன்று வா என்று சொல்லி 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 அவனை தேய வைத்து சலிக்க வைத்து இவரிடம் போவதில் எந்த பயனும் இல்லை என்று அவர்களாகவே ஒதுங்கி விடுவார்கள். விளம்பரத்தை நாடுபவர் மூன்றாவது வகையான மக்கள். இது ரொம்ப அழகா ஔவையார் பிராட்டி சொல்றாங்க. அந்த பாடலை நாம பார்க்கலாம். சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய், கூர் உவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார். இதுதான் அவை பிராட்டியோட பாடல். சொல்லாமலே பெரியர், நம் குறிப்பறிந்து தாமாகவே உதவி புரியவர்கள், மிகவும் பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள். அடுத்தது சொல்லி செய்வர் சிறியோர். இந்த மாதிரி உதவி வேணுங்க, உன்னுடைய கஷ்டத்தை உன்னுடைய துன்பத்தை உணர்ந்து தம்மால் இயன்றதை செய்பவர்கள் நடுத்தரம். சொல்லியும் செய்யார் கயவரே. கயவர்ன்னு உங்களுக்கு உங்களை சலிக்க வச்சு ஏண்டா இவங்கிட்ட வந்தாங்கிற கயமை. கயமை என்றால் வார்த்தை தவறுதல், கீழான மக்கள். சொல்லியும் செய்யார், இவ்வளவு கஷ்டம் கொடுங்க, கஷ்டப்பட்டு ஹெல்ப் கேட்டா கூட இன்னைக்கு வா நாளைக்கு வணங்கி துணிக்கிறவன். நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய். குலாமாலை இது ஒரு விழி சொல்றது. குலாமாலைன்னா அழகாக அசைகின்ற மாலையை அணிந்த கூரிய வேல் போன்ற கண்களை உடைய அழகிய இளம் பெண்ணே அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணுக்கு சொல்ற. இது இப்படி விளக்குறப்ப குலாமாலை வேர்க்கண்ணாய் கூர் உவமை நாடில். இதுக்கு உவமை சொல்லணும்னா இது ஒப்பிட்டு பார்த்தால் இயற்கை கூட இது எது போல இருக்குன்னு, பலா மாவை பாதிரியை பார். பலாமரம் தான் எதையுமே எதிர்பார்க்காத உரிய காலத்தில் நேரடியாகவே பழத்தை கொடுத்து உனக்கு உதவி செய்யும். மாமரம் என்பது காலத்தில் பூத்து காய்த்து கனிந்து பிறகு பழத்தை உனக்கு தரும். பாதிரி மரமும் உயர வளர்ந்த மலர்மையுடைய அது எந்த விதமான காயையும் காய்க்காது. இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். எனக்கு தோணிட்டு படிக்கிறச்சு. இலவு காத்த கிளி என்ற ஒரு பழமொழியே இருக்கும். அந்த இலவம் பஞ்சு ரொம்ப அழகா இருக்கும். அந்த இலவம் காய் பார்த்தீங்கன்னா இலவ மரம் பெருசா நெடு வளர்ந்துருக்கும், அசோக மரம் போல. அந்த காய்கள்லாம் பார்த்தா பச்சை பசேல் இருக்கும். கிளி கொத்திட்டு இருக்கும். ஒரு கனியை எதிர்பார்த்து சுவையான கனி வரும்னு. ஆனா அது காய் முற்றி வெடிக்கும். வெடிக்கிறச்சா தெரியும் அது பஞ்சு, அதுக்குள்ள கனி இல்லை. அதுதான் இலவு காத்த கிளி. அற்புதமான பழமொழி சார். இலவு காத்த கிளி, இது கனியும் நமக்கு பலன் கிடைக்கும் என்று அந்த கிளியானது காத்துக்கிட்டே இருக்கும். வருமா வருமா வருமா. கடைசியில் அது வெடிக்கிறச்சே அப்பதான் தெரியாது இது கனி கிடையாது, இது பஞ்சு. பஞ்சைய சாப்பிட முடியும். ஆடாடாடா எவ்வளவு நாள் இங்க வேஸ்ட் இருந்தோமேன்ட்டு போகும். இது எனக்கு அது தோணுது. இலவு காத்த கிளின்ற ஒரு அழகு. அது போல இவங்க செய்வாங்க செய்வாங்க செய்வாங்க. அதுக்கு நாங்க பண்ணலாம் அங்க சொல்லியிருக்கேங்க. இது நம்ம ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்லயே முன்னெல்லாம் 6 days கோர்ஸ்ல ஒரு ப்ராசஸே இருக்கும். ஒரு பேனாவை கீழே போட்டுட்டு டீச்சர், இப்போ நானும் அருணும் 2 பேருக்கு ஒருத்தர் கூப்பிடுவோம் பார்ட்டிசிபெண்ட்டை. ப்ளீஸ் ட்ரை டு டேக் த பென் அப்படிம்போம். அந்த பேனை கீழே இருக்கும். ஐ திங்க் அருண் ரிமெம்பர்ஸ். ட்ரை டு டேக் த பென், கிவ் மீ த பென் அப்படின்னு. அந்த பார்ட்டிசிபெண்ட் என்ன பண்ணுவாரு, கீழே குனிஞ்சு அந்த பேனாவை எடுத்து கொடுப்பார். ஐ சே வாட் இஸ் மை இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரை டு டேக் த பென். நீ ட்ரை பண்ணு, நான் உன்னை கேட்டேன்னு எடுத்து கொடுத்தே கிடையாது. ட்ரை டு டேக் த பென். ஸோ இந்த ட்ரைங்கிறது முடிவே இல்லாம குனிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பேனாவை பிடிச்சிக்கிட்டு. அதனால தான் எப்பவுமே ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறச்ச ட்ரை பண்றாங்கன்ற வார்த்தையை கொடுக்காதீங்க. முடிஞ்சா கொடுங்க, இல்லாட்டி என்னால் எவ்வளவுதாங்க இயலும்ட்டு காந்தி கணக்குல எழுதி முடிச்சுடுங்க. இன்னைக்கு கொடுக்குற நாளைக்கு இருக்க உங்களுக்கு எப்படியே ட்ரை பண்றாங்கன்ட்டு
ஒருத்தரை இழுத்து அடிக்காதீங்க. இது வந்து குருஜி கொடுத்த ஒரு ப்ராசஸ். இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் நாங்கெல்லாம் பண்ணியிருக்கோம். டீச்சர் தான் 6 days கோர்ஸ்லாம் இதுல நிச்சயமா இருக்கும், நிறையவே இருக்கும். கேசிங் ப்ராசஸ் எக்கச்சக்க அற்புதமான நாட்கள் அவைகள் எல்லாம். 6 நாட்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதுல இது அதெல்லாம் ட்ரை பண்றேன் என்ற அந்த வார்த்தையை உங்க அகராதியிலிருந்து எடுத்துருக்கு. அது ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்து அவரை அலைக்கழிக்காதீர்கள். அது ரொம்ப பாவம். அவர் வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணுவார். ஆக அற்புதமான ஒரு ஔவையார் பாடலை நாம் இன்னைக்கு பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு முறை பார்த்துருவோம். சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய் கூர் ஊவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்ற ரொம்ப அழகா சொல்றாங்க. இங்க ஒரு குறிப்பு நான் சொல்றதுக்கு விரும்புறேன். ஔவை பிராட்டி மூவகையான மனிதர்களுக்காக உவமைக்காகத்தான் இப்படி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்ப்புக்குமே நாம உள்பட நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. நம்ம இந்த உலகத்துல தோன்றுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, லட்சியம் இருக்கு, பர்பஸ் இருக்கு. அது என்னைக்குமே மறக்க வேண்டாம். நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம். அல்டிமேட் அது லட்சியம் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு காலையில பிறந்த விடிஞ்சதா, என்னுடைய எண்ணங்களால் செயல்களால் வார்த்தைகளால், என்னுடைய எண்ணங்களால் வார்த்தைகளால் செயல்களால் ஒரு உயிருக்கு நான் விரிவாக்கத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை மலர செய்ய வேண்டும். அன்று நாதிரி பருஷ இறைவா இன்றைய பொழுது நல்லபடியாக முழுந்தது அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. அது போல இங்க இந்த மக்களுடைய வேறுபாட்டை பிரிப்பதற்காக ஒரு உவமைக்காகத்தான் பலா மா பாதிரியை எடுத்திருக்காரு. இந்த பாதிரி மரம் என்னங்கிறது எனக்கு சந்தேகம், எனக்கு தெரியல. அதனாலதான் இதுல பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா பாதிரி மரம் என்பது ஒரு மூலிகை மரம். அதனுடைய பட்டை வந்து பழுக்க காய்ச்சிய இரும்பு தகட்டை போல இருக்கும், ரெட்வுட் மாதிரி. அதுதான் பாதிரி. கடலூரில் இருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் கோவில், திருப்பாதிரி புலியூர், அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமே பாதிரி மரம் தான். அப்ப எப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது, மருத்துவ குணம் கொண்டது. அதனால்தான் ஸ்தல விருட்சமா விளங்குது. பாடலீஸ்வரர் கோவிலில் ஸ்தல விருட்சமாக விளங்குவது பாதிரி மரம். அதற்கு காரணம் அதனுடைய மூலிகை தன்மை, அதனுடைய இலைகள் வாசனை வீசும், அதனுடைய மலர்கள் நறுமணத்தை வீசும். அப்பேற்பட்ட மரம் தான் பாதிரி மரம். அதனால பாதிரி மரத்தை குறைச்சி இடக்கூடாதீங்க. இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன், தகவலுக்காக. இங்கே ஔவை பிராட்டி எடுத்துக்கொண்ட குறிக்கோளை, லட்சியத்தை, அந்த பாடலின் விளக்கத்தை 3 வகையான மக்களுக்கு உதாரணத்தை ஓமை சொல்றதுக்கு தான் இந்த 3 இதையும் எடுத்துக்கிட்டாங்க. மா முதலில் எடுத்துக்கூட பலா, அடுத்தது மா பாதிரி. சரியா? நல்லா இருந்ததா? ஜோரா இருந்ததா? அதனால ஔவை பிராட்டியோட பாடல்கள் ஒவ்வொன்றிலும் அர்த்தம் இருக்கு, எளிமையாக அர்த்தம். நெல்லுக்கிரை திண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கிய கோசிக்குமா, தொல்லுலகில் நல்லார் ஒருவர் வளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நெல்லுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சிடும் வாய்க்கால்ல, பக்கத்துல புல்லு எல்லாம் முளைச்சிருக்கு, அதுவும் செழிப்பா வளருது. அதனால ஒரு நல்ல மனுஷன் இருந்தாருன்னு அவரால உலகத்துக்கு, தனக்கு மட்டும் பயன் இல்லை, உலகத்துக்கு அனைவருக்குமே பயன். குருஜி சொல்வாரோ இல்லையோ, the whole of the population of the world, even if 1% they do their kriya regularly and do the meditation, you are connected to the universe and other people will benefit. எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அது போல பரந்த எண்ணம் கொண்ட அந்த ஔவையார் பாடல்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா. சரியா? ஸோ ஹேவ் a great day, என்ஜாய் பண்ணுங்க. இது அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் இன்றைய பொழுது இறுதியாக கழியட்டும். என்னால செய்ய முடியலையா, எண்ணங்களால் வார்த்தைகளால் செயல்களால் என்னால் இயன்றதை இந்த உலகம் மலர நான் செய்வேன். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் பொருள். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். லைஃப் இஸ் லவ், லைஃப் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதே. ஜெய் குருதே. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Jai Guru.